கைஸ் ஃபைனலி இப்போ நாங்கள் அந்த கார்னிவல் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியாக வந்தனால இப்போதைக்கு எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. பட் இருந்தாலும் இங்கே சின்ன சின்ன கடைங்கள்லாம் நிறையவே இருக்குது. இப்போது கடைங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், ஊரில் ஒரு சின்னதாக எதனா ஒரு திருவிழா நடக்கும்னா நம்ம ஊர் திருவிழாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே கார்னிவல் ஃபெஸ்டிவல் தான். ஸோ அவன் இங்கே பயங்கரமாக கலர்ஃபுல்லாக வந்து அவனோட டேவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவான். அதுக்கு தான் இங்கே வருவாங்க. ஸோ அதுக்கு நடுவில் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து ஊரில் அவங்களோட கலாச்சாரத்தை வழிபெற்று அந்த கலாச்சாரம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்தை ஒரு சபையில் கொண்டு வந்து காட்டுவாங்க. ஸோ இதுதான் அந்த கார்னிவல் ஃபெஸ்டிவலு. மோஸ்ட்டாக இதுக்கு நடுவில் தான் அங்கே நடக்கும். வாங்க, நாங்கள் போய் காட்டுறேன். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து காட்டுறேன். இதை பாருங்கள் கைஸ், இது வந்து நேபாள் வகையான கருவாடு. இதில் ஏதோ நடுவில் நெத்திலிலாம் இருக்குது. இது சின்ன சின்ன கருவாடு. இது மத்தி மீன் மாதிரி ஏதோ தெரியுது. பாருங்கள், நேபாளையும் தமிழ்நாட்டிலேருந்து கருவாடு வந்து வளர்க்குறாங்க, கொண்டு வந்து வளர்க்குறாங்க. ஸோ கைஸ், இவங்க வந்து இது இந்த டாட் கேம் விளாட்றாங்க. இது நம்பர் போட்டு ஏதோ டாட் கேம் விளாட்றாங்க. ஸோ இதில் எவ்வளோ கேம் அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ கைஸ், இப்போது நான் வந்து இந்த கார்னிவல் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து என்னென்ன பண்ணுறாங்க, ஏது கடையெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. மோஸ்ட்டாக நான் சொன்னேன்ல, இந்த கல்ச்சுரல் டைப் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ நடக்காதுன்ட்டு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஏன்னா அது இப்போ டைம் என்ன, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கரெக்டாக நேபாளி ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 12:41 ஆகுது. அநேகமாக அது 1 மணிக்கு இல்லை 2 மணிக்கு அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஆரம்பிக்கும்போது நான் கரெக்டாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். மோஸ்ட்டாக எடுத்து போட முடியுமான்னு தெரியல. அந்த டைமில் எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை கேப்சர் பண்ணி போடுறேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட் டைமே நான் போட்டிருப்பேன், பட் ஆனால் வந்து அது வேறு லொக்கேஷனுக்கான கார்னிவல் ஃபங்க்ஷனு. ஸோ இது வந்து வேறு லொக்கேஷனு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிவர் கிட்ட வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ரிவர் கிட்ட வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே நிறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பானிபூரி கடை அண்ட் இந்த மிக்சர் கடைலாம் வச்சுருக்காங்க. நிறையாவே இருக்குது. இங்கே அதிகமாக கண்ணாடி இங்கே வந்து ரொம்ப சேல் ஆகுது. இந்த டி நகர்லாம் போனால் அந்த 100 ரூபா கண்ணாடிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கண்ணாடி இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ வாங்க, அதே நேரத்தில் நான் கீழே இந்த ரிவர் சைடில் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, சேர்ந்து போய் ரசிக்கலாம். சரி, எனக்கு அப்படியே பேக் சைடில் ரிவர். ஸோ இந்த ரிவர், இந்த ஸ்பாட் வந்து, இந்த ஸ்பாட் பேர் வந்து சக்சக்குன்னு சொல்லுவோம். நான் அந்த கார்னிவல் ஃபெஸ்டிவலோட போர்டு என்னன்ட்டு எடுத்து போடுறேன். ஸோ அது பாருங்கள், இப்போ காட்டுறேன். ஸோ அது பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம டைரெக்டாக கீழே போய் பார்ப்போம். அண்ட் இதுதான் அந்த சக்சக்கே ஸ்கேட் பார்க்கோட இடம். அண்ட் இதுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடு வந்து ரிவர் இருக்குது. ஸோ வாங்க, இது எவ்வளோ பெரிய ஃப்ளோவில் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக வராங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் இருந்தாலும் லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச்.
ஸோ பாருங்கள், இங்கே நிறைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கலாம்ன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே ஏதோ லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இல்லை ரோடு போடலாம், அது எனக்கு தெரியல. பட் அதுக்காக தான் இருக்கும்ன்ட்டு நான் ஷுவராக சொல்கிறேன். இருந்தாலும் அது இருக்காது மோஸ்ட்டாக. வாங்க. அண்ட் இந்த ரிவர் ஃப்ளோவை பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. அண்ட் இந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க அதிகமாக, ஏன்னா அது எங்கேருந்தோ என்னென்னமோ பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த கரையில் வந்து நிறைய பேர் டெட் பாடிஸ்லாம் எரிப்பாங்க. ஸோ அதனால் இந்த தண்ணியெலாம் அதிகமாக குடிக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக மூஞ்சி கழுவாங்க. அது மூஞ்சி கழுவுறது, குளிக்கிறது, அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த குளிர்லேயும் பயங்கரமாக வேர்க்குதுங்க. ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். அண்ட் ப்ளஸ் வந்து வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த 12 மணிலேருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் நல்லாவே வெயில் அடிக்கும். அந்த வெயில் வந்து கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது, பட் மைல்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப சுடும். ஸோ அந்த மாதிரியான வெயில் தான் இது. ஸோ இப்போ ரிவரை கீழே போய் ரிவரை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ரிவர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேலே போகிறோம். மேலே போயிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறத வீடியோ எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஸோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் அதை எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஸோ வைண்ட் அப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எங்கள் பாட்டி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ நேற்று இன்றைக்கான வீடியோ வந்து சேர்த்து போட முடியாது, கட் பண்ணி பாட்டாக தான் எடுத்து போட முடியும். ஸோ இது நான் இந்த வீடியோ நேற்று வீடியோ பார்ட் 1 and 2ன்ற மாதிரி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து பாட்டி வீட்டுக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கசினோட சேர்ந்து நான் வந்து இங்கே போகலான்ட்ருக்கேன். கோட்டி வீருங்கிற ஒரு வியூ பாயிண்ட் லொக்கேஷனு. ஸோ அங்கே போயிட்டு வந்து பசங்களோட இந்த மார்னிங் வியூ எப்படி இருக்குன்றது நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி லொக்கேஷனை நாங்கள் கொஞ்சம் வாஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு போகலான்ட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் இது வரைக்கும் நான் போனதில்லை. பட் ஆனால் பசங்களோட சேர்ந்து போகலான்ட்டு பிளானில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட்டு இந்த கார்னிவல் ஃபங்க்ஷன் அண்ட் மெயின் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்சால் எடுத்து போடுறேன், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye. கைஸ், இவர் பாருங்கள், இவர் வந்து பஞ்சாபி நேபாளி. ஸோ அவர் ஒரு சிங்கு. ஸோ இந்தியன் வந்து நேபாளில் வந்து வேலை செய்கிறாங்க. அண்ட் அவர் வந்து இங்கே பிறந்து வளர்ந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி இது ஹாஃப் பஞ்சாபி அண்ட் ஹாஃப் நேபாளி. ஸோ அங்கே போகிறாரு பாருங்கள், அவர் தான். இப்போ பார்த்தீங்களா, இந்த கோல்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. பயங்கரமாக நல்லா முசு முசுன்னு இருக்குது. இந்த சைடு வரும், இந்த சைடு வரும். पीछे நல்லா இருக்கு கைஸ். எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனால் இது எனக்கு தேவையில்லை. நான் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு என்னத்துக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு. நேபாளி பாருங்க, கடல்லாம் பயங்கரமாக இருக்கு. எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி அந்த என்னது பக்கோடி சாட் மாதிரி எதோ சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்லலாம் விற்கும், ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தர் விற்கிறாரு. இவர் கடையில் வந்து சாப்பிடுங்க. அண்ட் காய்ஸ், இவங்க தான் அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது. ஸோ இவங்க வந்து நேபாள் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன் ஆஃப் தி பர்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லலாம். தென் அதில் வந்து மெயினாக இவங்க நடுவில் இருக்காங்கள அந்த அம்மாவோட ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அவங்க போட்டிருக்கிற ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லலாம். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்கர்ட்டு எல்லாமே அழகாக இருக்குது. இவங்களதும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு வகையான கம்யூனிட்டி ட்ரெஸ்ஸு. ஸோ அதுதான் இவங்க போட்டுட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி நான் வைண்ட் அப் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே எதனா போட முடிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட்டு என்னன்ட்டு நான் பார்த்து போடுறேன். அது வரைக்கும் see you, bye. ஸோ கைஸ், நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வருவாங்களான்ட்டு தெரியல. ஸோ இது முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். டைரெக்டாக இப்போது என்னோடய ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து என்னோடய பாட்டி வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ நானும் என் அத்தையும் கிளம்புறோம். அண்ட் நடுவில் வந்து எதனா ரோட்ஸை வந்து கேப்சர்
பண்ணி போட முடியுமான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக என்னோடய பாட்டி வீட்டுக்கு, அதுக்கு முன்னாடி என்னோடய கசின் வீட்டுக்கும் போகலான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் நாளைக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ்லாம் எடுத்துருக்கணும் அதெல்லாம் 1 by 1 அப்லோட் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கான டே ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோதான். ஸோ see you, bye, பார்க்கலாம். இவர் தான் எங்களோட கசின், என்னோட அண்ணன் சொல்லலாம். நேபாள் காப். வயர்ல இதில் இப்போ பாருங்க கைஸ், இப்போ தான் இந்த எருமை வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 10-15 minutes ஆயிருக்கும். இந்த பாருங்கள், இன்னும் நடக்க முடியாமல் தத்தா பத்தான்னு நடக்குது. இதுதான் அந்த கண்ணு, அதுதான் அந்த எருமையோட கண்ணுக்குட்டி. லைக் இதோட அந்த எருமையோட கண்ணுக்குட்டி இதுதான். நான் உங்க நேபாளி பையன். எப்படி 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 இருக்கீங்க? எப்படி இங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ये मने से क्यों नहीं? What does it mean? संजीवन sir. Are you guys okay? Na? Like, comment, subscribe to my brother's channel. है ना? Channel name Nepali Payan.